அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் மே 2ஆம் வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். வெளிநாட்டு உயிரினங்களை பதிவு செய்வதற்காக புதிய இணையதளம் ஒன்றை வனத்துறை உருவாக்கியுள்ளது. உயிரில்ல விலங்கினங்கள் அறிக்கையிடல் மற்றும் பதிவு செய்தல் விதிகள் 2024 படி தமிழ்நாட்டில் வெளிநாட்டு உயிரினங்களை வீடுகளில் வளர்ப்போர், வேறு நபர்களுக்கு விற்பனை செய்வோர் அது குறித்த தகவல்களை புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பரிவேஷ் 2.0 என்ற இணையதளத்தில் இனி பதிவு செய்ய வேண்டும். 2025ஆம் ஆண்டு முதல் 2030ஆம் ஆண்டு வரை 1500 வங்காளதேச குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக வங்காளதேச அரசுடனான ஓர் ஒப்பந்தத்தை இந்திய அரசாங்கம் கையெழுத்திட்டுள்ளது. DARBG டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ் இந்தியா மற்றும் வங்காளதேச பொது நிர்வாக அமைச்சகம் இடையே கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் வங்காளதேச அரசு ஊழியர்களுக்கான திறனை வளர்ப்பதற்கு உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆனது இந்திய விண்வெளி சூழ்நிலை மதிப்பீட்டறிக்கை ISSAR இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசெஸ்மெண்ட் ரிப்போர்ட் 2023 வெளியிட்டுள்ளது. இது விண்வெளி பொருட்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுள்ளதை எடுத்து காட்டுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் இஸ்ரோ சிஸ்டம் ஃபார் ஸ்பேஸ் அண்ட் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் IS4OM ஆனது இஸ்ரோவின் விண்வெளி பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. உலகளவில் 3143 பொருட்கள் விண்வெளிக்கு ஏவப்பட்டுள்ளன. இந்தியா 2023ஆம் ஆண்டு வரை 127 செயற்கைக்கோள்களை ஏவியுள்ளது. முழுக்க இந்தியாவின் நிதியுதவியுடன் காங்கேசன் துறைமுகத்தை புனரமைப்பதற்கு இலங்கையின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த துறைமுகம் இந்தியாவின் புதுச்சேரியில் உள்ள காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து 104 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 16 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு 2024 மே 1 அன்று ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து ஸ்மார்ட் சூப்பர்சானிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டோர்பெடோ அமைப்பை வெற்றிகரமாக சோதனை செய்தது. இந்த ஸ்மார்ட் என்பது இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி எதிர்ப்பு திறன்களை மேம்படுத்தும். இந்திய அரசானது 2வது வெளிநாட்டு துறைமுகத்தை தன்னகமாக்கியுள்ளது. அதாவது இந்திய அரசானது ஏற்கனவே சாபஹாரை அடுத்து மியான்மரில் உள்ள சிட்வி எனப்படும் 2வது வெளிநாட்டு துறைமுகத்தினை இயக்குவதற்கான உரிமையை பெற்றுள்ளது. கடந்த 1974ஆம் ஆண்டில் WHO-வால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் தொடங்கப்பட்ட நோய் தடுப்புக்கான விரிவாக்கப்பட்ட திட்டம் EPI எக்ஸ்பேண்டட் புரோகிராம் ஆன் இம்யூனைசேஷன் அதன் 50வது ஆண்டை நிறைவு செய்துள்ளது. 1985இல் இந்தியாவில் அது UIP யூசுவல் இண்டஸ்ட்ரியல் நியூமோனியா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டம் தற்போது 13 உலகளாவிய பரிந்துரைக்கப்பட்ட நோய்களுக்கும் 17 சூழல் சார்ந்த நோய்களுக்கும் தடுப்பூசிகளை வழங்குகிறது. பாகிஸ்தானின் முதலாவது நிலவு ஆய்வு களமான ICube-Q சீனாவின் சாங்கே 6 சந்திர ஆய்வு களத்தின் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. ICube-Q சுற்றுக்களமானது நிலவின் மேற்பரப்பினை படம் பிடிப்பதற்காக அனுப்பப்பட்டுள்ளது. இது சீனாவின் சாங்காய் பல்கலைக்கழகம் மற்றும் பாகிஸ்தானின் தேசிய விண்வெளி முகமையுடன் இணைந்து பாகிஸ்தானின் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனத்தினால் வடிவமைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. சாங்கே 6 களமானது நிலவின் வெகு தொலைவில் உள்ள மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது.
ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை 2024 அமெரிக்கா மற்றும் கரிபியன் நாடுகளில் நடைபெற உள்ளது. இதில் மொத்தம் 20 அணிகள் போட்டியிடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஐநா பொது சபையானது 2026ஆம் ஆண்டை பெண் விவசாயிகளின் சர்வதேச ஆண்டாக அறிவிக்க தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது பெண்களின் ஊதியம் மற்றும் பாலின பாகுபாடுகளை களைவதற்காக இந்த முயற்சியை ஐநா சபை எடுத்துள்ளது. அதேபோல் ஐநாவின் ஒரு அமைப்பான யுனிசெஃபிற்கான இந்தியாவின் தேசிய தூதுவராக பாலிவுட் நடிகை கரீனா கபூர் கான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.